புறம் பேசாதவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். அதையும் வாங்கி போட்டுக்கிட்டார். திருவிழா முடிஞ்சுது. எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. மறுநாள் ராஜகுரு 4 மாலைகளையும் போட்டுக்கிட்டு ராஜசபைக்கு வரார். வந்தவர் ரொம்ப அவஸ்தையோடு வர்றார். மாலையெல்லாம் வாடி போயிட்டுது. வாசனை எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அவருக்கு கடுமையான தலைவலி வேற வந்துட்டுது. துடிச்சு போயிட்டார். மாலையை கழட்டவும் முடியல. ஜனங்கள்லாம் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்துக்கு ஆசைப்படணும், ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு. ராஜா பார்த்தார். மறுபடியும் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணினார். தேவகுமாரர்கள்லாம் வந்தாங்க. ராஜகுரு வந்தார். மக்கள் முன்னிலையில் அவங்க காலில் விழுந்தார். மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். இந்த மாலையை போட்டுக்கிற தகுதி எனக்கு இல்லை. தகுதி இல்லாத ஒருத்தன் தகாத தகுதியை பொய் மூலம் பெறணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய தண்டனை ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும்னார். அதுக்கப்புறம் தேவகுமாரர்கள் அவர் கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டினாங்களாம். அந்த மாலைகளும் பழையபடி மனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தான். இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு தகுதி இல்லாத ஒரு கௌரவம் நம்மக்கிட்ட தானாக வந்தால் கூட அதை தவிர்த்து விடுறது தான் நல்லது. அதுதான் புத்திசாலித்தனம். ஒருத்தர் வந்தார். சார், எங்கள் இலக்கிய மன்ற விழாவுக்கு நீங்கள் தலைமை தாங்கணும்னார். உடனே இவர் சொன்னார், பேச்சாளர், சார், இலக்கியத்தை பற்றி பேசுகிற தகுதி எனக்கு இல்லையே அப்படின்னார். உடனே அவர் கூப்பிட வந்தவர் சொன்னார், அந்த தகுதி உங்களுக்கு இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியும் சார், அதனால தான் உங்களை தலைமை தாங்க கூப்பிடுறேன் அப்படின்னார். அது சரி, தலைமைன்னா அதுக்கு இவர் என்னதான் அர்த்தம் பண்ணுறாருன்னு தெரியல. பாவங்களை நீக்கும் 5வது பாடல். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயைக் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலரு தூவித் தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். மாயம் வல்லவனும் நிலைபெற்ற வடமுதுரையில் வந்து பிறந்தவனும், தூய்மையான பெரிய யமுனை நதியில் விளையாடியவனும், ஆயர்கள் குலத்திலே வந்து தோன்றிய ரத்தின தீபம் போன்றவனும், தாயாகிய யசோதையின் பெற்ற வயிற்றை பெருமைப்படுத்தி தாமோதரன் என்று பெயர் பெற்றவனுமாகிய கண்ணனை, தூய்மையான மனத்தோடு சென்று தூவுகின்ற மலர்களை அவன் திருவடிகளில் இட்டு வணங்கி, வாயினால் அவன் புகழை பாடி, மனத்தினால் அவனை தியானித்து வழிபட்டால் நமது பிழைகள் யாவும் நீங்கும். வந்து சேர இருக்கும் வினைகளும் நம்மை நெருங்கா. அவை தீயில் இட்ட பஞ்சுபோல் பொசுங்கி மறைந்து போகும். எனவே அவன் திருப்பெயரை சொல்லுங்கள் என்று அழைக்கிறாள் ஆண்டாள். மாயனை, மாயையில் வல்லவன் மாயோன். அவன் பலவிதமான ஆச்சரியமான அற்புதங்களை செய்யக்கூடியவன். எத்தனையோ அசுரர்கள் விதவிதமான வடிவங்கள் எடுத்து அழிக்க வந்தபோது அவர்களோடு பலவிதமான விளையாடலை நிகழ்த்தியவன். எனவே வியப்புக்குரிய செயல்களை செய்கிறவனை மாயோன் என்று அழைப்பது வழக்கம். பழைய தமிழ் பெயர் திருமாலுக்கு உரியது மாயோன் என்று அழைக்கப்படுகிறவன். ஒரே நேரத்தில் எங்கும் இருக்கக்கூடிய அற்புதம் செய்கிறவன். ஆயர்பாடியிலே ஒவ்வொருவரோடும் குறவை கூத்தாடுகிற போது ஒரு கோபிகைக்கு ஒரு கண்ணன் என்று ஒரே நேரத்தில் ஒவ்வொருவரோடும் இருந்தவன். அது மட்டுமல்ல, பகவத்கீதையில் எனது மாயை வெல்ல முடியாதது என்று பேசுகிறார். அந்த இடத்தில் மாயை என்பது பிரபஞ்ச சிருஷ்டி, பேர் இயக்கம், இந்த பிறப்பின் ரகசியம், கண்ணனுடைய பல்வேறு லீலைகள். இப்படி மாயன் என்ற சொல்லுக்கு நிறைய பொருளாயிற்று. அப்படி மாயனாயிருக்கிறவன் மைந்தனாய் ஆகியிருக்கிறான். வடமதுரை மைந்தனே. அற்புதங்களை செய்யக்கூடிய அடங்க முடியாத மாயன் அடக்கத்திற்குரிய மைந்தனாக மாறியிருக்கிறான். தமிழிலே மகன், மைந்தன் என்று பல்வேறு சொற்கள் மகனை குறிக்கும். வீட்டுக்கு மட்டும் உரியவன் மகன், நாட்டுக்கே உலகிற்கே உரியவன் மைந்தன். ஆகையால் மாயனை, நிலைபெற்ற வடமுதுரையிலே வந்து தலைவனாக விளங்குகின்ற மைந்தனை, ஊருக்கென்று வாழுகிறவனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனைக்கு தூய என்ற அடைமொழி எதனாலே? அதன் தெளிவு அல்லது ஆழம் அல்லது அகலம், இது எல்லாவற்றையும் விட உரையாசிரியர்கள் ஒரு நயம் சொல்வார்கள். கோதாவரியை சீதை விழித்து தன்னை காப்பாற்றும்படி அழைத்தபோது ராவண பயத்தினாலே கோதாவரி எந்த உதவியும் செய்யவில்லை. ஆனால் இந்த யமுனையோ வசுதேவர் கண்ணனை சுமந்து கொண்டு வருகிற காலத்திலே வழிவிட்டு மிகப்பெரிய நன்மை செய்தது. ஆகையால் இது தூய பெருநீர் என்று ஆயிற்று.
அந்த தூய பெருநீர் யமுனை துறைவன். ஒரு நதி எவ்வளவு பெரிய நதியாக இருந்தாலும் பயன் கிடையாது, துறை முக்கியம். நீங்கள் பெரிய பெரிய நதியிலே நீராட வேண்டும் என்றால் படித்துறை என்று ஒரு துறை இருந்தால் தானே நீங்கள் அந்த நதியிலே நீராடி அனுபவிக்க முடியும். இறைவன் பெரியவனாகவே இருந்தாலும் கூட கண்ணன் என்று ஒரு துறை, வைணவம் என்று ஒரு துறை, அதில் கிருஷ்ண அவதாரம் என்கிற ஒரு துறை, ஆண்டாளின் திருப்பாட்டு என்று ஒரு துறை. இப்படி துறை இருந்தால் மட்டுமே குளிப்பது எப்படி, அனுபவிப்பது எப்படி? வெறும் ஆற்றிலே போய் நீராடி விட முடியுமா? அந்த துறை முக்கியம். அந்த யமுனை துறைவன் என்ற சொல்லிலே இருக்கிற அழகு, கோபியரோடு உமிழ்ந்து விளையாடிய தேக சம்பந்தம் உடைய நதி என்று அந்த நதிக்கு பெருமை எழுதினார்கள். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு, அந்தகாரத்தில் தீபம் போல படிப்பறிவு வழக்கை இடக்கை அறியாத ஆயர் குலம், அந்த குலத்திலே அவன் ஒளிவிளக்காக விளங்குகிறார். வைகுந்தத்திலே இருந்தால் அங்கு எல்லோரும் நித்திய சூரிகள் பிரகாசமாய் இருக்கிறார்கள். ஆனால் ராமனே வந்து பிறந்த போது கூட அவன் வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றியவன் என்கிறார் குலசேகரர். எனவே அது பகல் விளக்கு, இது இரவு விளக்கு. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை மங்கள விளக்கு, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாமோதரன் என்ற சொல்லுக்கு கயிறு பதிந்த வயிறு உடையவன் என்று பொருள். இந்த மாடுகளை எல்லாம் கட்டி, அது அருந்து போன கயிற்றை கன்றுக்குட்டிக்கு கட்டி, அதிலிருந்து மீதமான கயிற்றை எடுத்து கண்ணபெருமான் வயிற்றை சுற்றி கட்டுகிறாள் அவனுடைய தாயார். எனவே கயிறு பதிந்த வயிறு உடையவன். குழந்தைக்கு அரைஞான் கயிறு கட்டுவதற்கு காரணமே வயிறு பருக்கிறதா இல்லையா என்று கண்காணிப்பதற்காக. இந்த கயிறு பதிந்ததாலே அந்த தழும்புகளை ஏற்படுத்தியது. கண்ணின் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய மாயன். எனவே தாமோதரனாய் கயிறு பதிந்த வயிறு உடையவனாக விளங்குகின்றான். இவனை எப்போதும் அனுபவித்தவள் என்று பெற்றவயிருக்கு பட்டம் கட்டுவதாக தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று பெருமைப்படுத்தினாள். அவனை எப்படி வணங்க வேண்டும்? தூயோமாய் வந்து. ஐயா, வரும்போது தூய்மை வந்து விடுமா? வரவர தூய்மை வந்துவிடும். நாம் பிறவியில் அழுக்குடையவராய் இருக்கலாம், பலவிதமான வஞ்சனை மனமுடையவராய் இருக்கலாம். இறைவனை நினைக்க வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தில், இறைவனை நெருங்கும் மாத்திரத்தில் தூயோராய் மாறிவிடுகிறோம். எண்ணம் தானே நம்மை தூய்மைப்படுத்துவது. எண்ணம் திண்ணியராக பெறின் என்னாகிறது? அவனுக்கு ஒரு வண்ணம் பிறக்கிறது. எனவே தூயோமாய் வந்து. தூமலர், தூயவர் கையில் இருப்பது தூமலராகத்தானே இருக்க முடியும். பகவானுக்கு எந்த பூ உகப்பு என்று கேட்டார்கள். எல்லாமே உகப்பு. ஒரு அருமையான பாசுரத்திலே புரிவதும் புகை பூவே என்று பாடுகிற இடத்திலே சப்பாத்தி கள்ளியினுடைய பூ அது இறைவனுக்கு உகப்பா என்று ஒரு சீடன் கேட்கிறார். அப்போது உரை சொல்லுகிறவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், அதை பகவான் விலக்கி இருக்கிறான் என்று பொருள் அல்ல. பகவானுக்கு எதுவுமே விலக்கு அல்ல. பறிக்கிற பக்தனுடைய கையில் முள் தைத்து விடுமே என்று விலக்கப்பட்டது என்று எழுதுகிறார். என்ன ஒரு கருணை பாருங்கள். ஆக தூமலர் தூவி தொழுது, அவனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இந்த உலகத்தில் வாயினாலே பாடுகிறோம், வாய் படைத்த பயன். பாடீர் அவன் நாமும் வீடே பெறலாமே. வெறும் நாமத்தை வரிசையாக சொல்லலாம், ஆனால் இசையோடு சொல்லுகிற போது, பஜனையோடு சொல்லுகிற போது, அது வாயினால் பாடுகிற போது பெருமை உடையதாக மாறுகிறது. இந்த வாயிலே பாடுவதை பற்றி ஆண்டாள் இதே திருப்பாவேல கண்ணபெருமானை எத்தனை நாமங்கள் சொல்லி பாடியிருக்கிறாள் என்று ஒரு பட்டியல் பாருங்கள். நந்தகோபன் குமரன், யசோதை இளம் சிங்கம், கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணன், பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன், ஓங்கி உலகளந்த உத்தமன், ஊழி முதல்வன், பத்மநாபன், மாயன், வடமதுரை மைந்தன், யமுனை துறைவன், ஆயர்குல அணிவிளக்கு, தாமோதரன், புள்ளரையன், வள்ளத்தரவியில் துயிலமர்ந்த வித்து, மூர்த்தி, கேசவன், மாவாய் பிளந்தான், தேவாதி தேவன், மாமாயன், மாதவன், வைகுந்தன், புண்ணியன், முகில்வண்ணன், மனத்துக்கினியான், புள்ளின் வாய் கீண்டான், பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், பங்கைய கண்ணன், வல்லானை கொன்றான், மாற்றாரை மாற்றழிக்க வல்லான், மணிவண்ணன், உம்பர் கோமான், மலர் மார்பன், கலியே, செப்பமுடையாய், திரளுடையாய், விமலா, ஊற்றமுடையாய், பெரியாய், சுடரே, பூவை பூவண்ணா, அன்றி உலகம் அளந்தாய், தென்னிலங்கை செற்றாய், பொன்றச் சகடம் உடைத்தாய், கன்று குணிலாய் எறிந்தாய், ஒருத்தி மகன், நெடுமால் மால், ஆலின் இலையாய், கோவிந்தன், செல்வத் திருமால். இப்படி இதே பாடலுக்குள்ளே கண்ணபெருமானை வாயினால் பாடி என்று இத்தனை வகையிலே பாடி காட்டி இருக்கிறார்.
அப்படி வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. இந்த மனம் நிறைய பாவங்களை சேர்த்து கொண்டே வருகிறது. எனவே தியானம் என்பது மனத்தினாலே இறைவனை சிந்திக்கிற போது அந்த பாவங்கள் நீங்கி விடுகின்றன. எப்படி தெரிகிறது? போய பிழையும். வாயினால் பாடி மனதினால் சிந்தித்தால் பிழைகள் போய் விடுகின்றன. புகுதருவான் நின்றனவும். இனி நமக்கு வரவேண்டிய எஞ்சிய வினைகள் இருக்கின்றனவே, இந்த பிறவியில் செய்வன அவை உட்பட எப்படி மாறுகிறது? தீயினில் தூசா. நெருப்பில் எப்படி பஸ்பமாக போய்விடுவோம், அப்படி நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாம் நெருப்பில் இட்டது போல தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்கிறாள். இந்த 5 பாடல்களோடு ஒரு முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. நோன்பு நோற்க புறப்பட வேண்டியதையும், நோன்பு எவ்வாறு நிகழ்த்துவது என்பதையும், நோன்பினால் மழை பெய்யும் என்பதையும், நோர்க்கும் போது மனோ வாக்கு காயத்தால் நாம் அடைகின்ற இறைவன், அவனை அடைவதற்கான வழி, அதனால் நம் வினை அழியும் என்ற செய்திகளையும் இந்த 5 பாடல்களாலே குறிப்பிட்டாள். அது மட்டுமல்ல, நாராயணனே என்ற முதல் பாடலிலும், பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் என்ற 2ஆம் பாடலிலும், ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று 3ஆம் பாடலிலும், ஆழிமழை கண்ணா என்று 4ஆம் பாடலிலும், மாயனை மண் வடமயிறு மைந்தன் என்று கண்ணனை 5ஆம் பாடலிலும் குறிப்பிட்டது. உச்சத்திலே பரத்துவத்திலே இருக்கிற பெருமான் வியூகத்திலே எழுந்தருளி அவதாரமாக அவன் மகாபலி சக்கரவர்த்தி இடத்திலே வாமனாவதாரம் எடுத்து வந்த செய்தியை சொல்லி அவன் வருணனுக்குள்ளே அந்தர்யாமித்துவத்தோடு இருப்பதை 4வது பாடலிலே விளக்கி அர்ச்சாவதாரத்தை 5வது பாடலிலே நிறைவு செய்கிறாள். இந்த முதல் 5 பாடல்களோடு ஒரு பகுதி நிறைவு பெறுகிறது. பின்னர் மற்றவரை எழுப்புவது தொடங்குகிறது. திருப்பாவை 10ஆம் பாடல். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால், பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். இந்த பாடலை நோன்பின் பெருமையால் கண்ணனை கையில் கனிபோல் அடைந்த ஒரு பக்திமிக்க பாவை எழுப்பப்படுகிறாள் என்றும் பார்க்கலாம். அல்லது தூக்கத்தையே நோன்பாக கருதி சோம்பி கிடக்கிற ஒருவளை கேலி பேசுவதாகவும் பொருள் கொள்ளலாம். இப்போது பாடலின் பொருளை முதலில் பார்ப்போம். நோன்பின் பலன் கைவரப் பெற்று அதன் விளைவாக சொர்க்கத்தையே அடைகின்ற பெண்ணே, அந்த சொர்க்கத்தினுள்ளே புகும் பெண் என்றாலும் உறக்கத்தை நோன்பாக கொண்டவளே என்று இன்னொரு பொருள். நீ வாயில் கதவைத்தான் திறக்கவில்லை, வாயை திறந்து பதில் கூடவா சொல்லக்கூடாது? மனம் நிறைந்த திருத்துழாய் துளசி மாலையை திருமுடியில் அணிந்திருக்கிற நாராயணன், நமது போற்றுதலை ஏற்று பலனை வழங்குகின்ற புண்ணியன், முன்னொரு காலத்தில் யவனுக்கு இரையாகி போன கும்பகர்ணன் உன்னுடன் தூக்கப் போட்டிக்கு வந்து தோற்று பெரிய தூக்கத்தை தன் தோல்வியின் அடையாளமாக உனக்கு வழங்கிவிட்டானா என்ன? மிகுந்த சோர்வும் சோம்பலும் ஏன் உனக்கு? இந்த குழுவுக்கே ஒப்பற்ற அணிகலன் போல விளங்குகிறளா அல்லவா நீ? படுக்கையை விட்டு தெளிவுடன் எழுந்து வந்து கதவை திற என்று வெளியில் நின்ற தோழியர் உள்ளே படுத்திருப்பவளை அழைக்கிறார்கள். இதுவே பாடலின் திரண்ட பொருள். இங்கே கேலியும் கிண்டலும் கூட ஒரு வகையான விளையாட்டாக எடுத்துக்கொள்ள ஒரு பகுதி இடம் கொடுக்கிறது. ஒரு பெண் சொல்லி இருக்கிறாள், நான் கடுமையான தவம் பண்ணி சொர்க்கம் போகப் போகிறேன் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது தோழிகளுக்கு மத்தியில் சொல்லி இருக்கிறாள். அவளை இப்போது எழுப்ப வந்திருக்கிறார்கள். ஆஹா அடியம்மா, நீ சொர்க்கம் போகிற லட்சணம் என்ன என்று எங்களுக்கு தெரியாதா? நோற்று சொர்க்கம் போகுகின்ற அம்மனாய், நீ தவம் பண்ணி சொர்க்கம் போவேன் என்று சொன்னாயே, இப்போது படுத்து கிடக்கிறாயே. இப்படி எடுத்துக்கொண்டால் அது ஒரு கேலியான கிண்டலான அவளை பற்றி பேசுகிற ஒரு விளையாட்டு பேச்சாக பொருளாகிறது. உண்மையிலேயே எடுத்துக்கொண்டால் அவள் உண்மையான கடினமான முயற்சி உடையவள், எல்லா நோன்புகளையும் சரியாக மேற்கொள்ளுகிறவள், நாளை வைகுந்தம் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் வாழ்நெறியை அமைத்து கொண்டவள். எனவே நோற்று சொர்க்கம் போகுகின்ற அம்மனாய் பெருமைக்கு உரியவளே, நீ தவம் பண்ணி மேலே போவேன் என்று சொன்னாயே, இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று 2 வகையிலேயும் பாவத்தை மாற்றி பொருள் சொல்லக்கூடிய பாடல் வரி இது. சொர்க்கம் எது, நரகம் எது?
ராமாயணத்திலே சீதா பிராட்டியார் சொல்கிறார், உன்னோடு இருப்பதுதான் எனக்கு சொர்க்கம். ராமனிடத்திலே சொல்கிறார், உன்னை பிரிந்தால் அது நரகமாக ஆகிவிடுகிறது. ஆகவே பெருமானோடு இருக்கிற நேரம்தான் சொர்க்கம். இவள் ஒருவேளை தன் தவத்தின் பலனால் பெருமாளோடு இருக்கிறவளோ, இறைவனுடைய நினைப்பே சொர்க்கமாகிறது, மறப்பே நரகமாகிறது. இது இன்னொரு சிந்தனை. இவளுடைய இயல்பு பக்குவம் காரணமாக உயர்ந்து போய் சாது கோஷ்டியில் சேர்ந்து விட்ட காரணத்தால் சாமானியரோடு நமக்கென்ன பேச்சு என்ற எண்ணத்தில் வாயாடாமல் இருக்கிறாளோ என்பதை அடுத்த வரி நமக்கு புலப்படுத்தும். தனக்கு உரிய நல்ல கோஷ்டியிலே இருப்பது, சிறந்தவர்களோடு அந்த வர்க்கத்தில் இருப்பதுதான் சொர்க்கமாக மாறுகிறது. நீ அப்படி தகுந்த சாது கோஷ்டியிலே போய் சேர்ந்து விட்டதால் எங்களோடெல்லாம் பேசக்கூடாது என்பதற்காக மாற்றமும் தாராரோ, நீ பதில் தராமல் இருக்கிறாயா என்று ஒரு கேள்வி எழுகிறது. அம்மாடி, உன்னால் வீட்டு வாசல் திறக்க முடியவில்லை, வீட்டு வாசலே திறக்க முடியவில்லையே, உனக்காக வைகுந்த வாசல் திறக்கப் போகிறதா என்று இன்னொரு கிண்டல் பொருளும் அதற்குள்ளே இருக்கிறது. மாற்றம் தாராரோ வாசல் திறவாதார். ஒருவேளை உண்ணாவிரதம் மாதிரி மௌன விரதம் இருக்கிறாயா? அட, வாயில் திறப்பது கடினம், வாயை திறப்பது கூடவா கடினம்? வாசல் செம்மினால் வாயும் செம்ம வேண்டுமோ என்று வியாக்கியானத்திலே இந்த இடத்தை குறிப்பிடுவார்கள். நீ எழுந்து பேச வேண்டாம், கதவை திறக்க கூடாதா? கதவை திறக்க வேண்டாம், வாயாலாவது பதில் சொல்லக்கூடாதா? ஏன் இப்படி நீ இருக்கிறாய் என்று அந்த பெண்ணை கேட்பது போல் அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்து நாராயணனை சொல்லுகிறார்கள். நாற்றத் துழாய்முடி நாராயணன். உலகத்திலேயே மிகப்பெரிய சிறப்பு துளசிக்கு உண்டு. பிறக்கும் போதே அது நறுமணத்தோடு பிறப்பது. அதனால்தான் பின்னாலே பாடுகிறார்கள், இருந்தவண்ணாகிலும் கொண்டு வீசுமினி. துளசி கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, துளசி இருந்த மண்ணை எடுத்தாவது எங்கள் மீது வீசுங்கள் என்பார்கள். ஒரு பெருமாள் கோயிலுக்குள் போகிற போது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய இன்பமே அந்த திருத்துழாய் நறுமணம். பச்சை கற்பூரம் அது இன்னொரு பக்கம், திருத்துழாய் நறுமணம்தான் கோயிலின் சிறப்பழகு. கண்ணன் திருத்துழாய் அணிந்து அங்கு வந்து சென்றால் 100 குழிக்கு தாங்கும் என்று உரை எழுதுவார்கள். அதாவது அவன் வந்து போன வாசம் அந்த இடம் முழுவதும் நிறைந்திருக்குமா. இப்போது திருத்துழாய் வாசம் வருவதாலே இந்த பெண்களுக்கு உள்ளூர ஒரு கவலை, ஒருவேளை கண்ணன் இங்கே உள்ளே வந்துவிட்டு போயிருக்கிறானோ என்கிற ஒரு சின்ன கவலையும் வெளிப்பட பேசுகிறார்கள். நாற்றத் துழாய்முடி நாராயணன். நான் துளசியை பற்றி ஒரு மருத்துவ புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். அதில் துளசி பிராணசக்தியை கூட்டி நம்முடைய கபத்தை குறைக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, அது 100 வகையான மேலான மருந்தாக அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. துளசி, கருந்துளசி, செந்துளசி, நாதுளசி என்று 4 வகையாக அது கிடைக்கிறது. பிராணசக்தியை கூட்டுகிறது என்பதற்காக அப்படியே எடுத்துக்கொள்ளுகிற போது அது முற்றிலுமாக ஒருவருடைய உடலை மாற்றி அமைக்கக்கூடியது. துறவரத்துக்கு போகிறவர்களுக்கு கூட துணை நிற்கக்கூடியது என்று ஒரு குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார்கள். துளசியோடு ஒரு 5 மிளகு வைத்து 3 நாள் சாப்பிட்டால் 3 மாத காலம் ஒரு பெண் அப்படி சாப்பிட்டால் குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கு வாய்க்கும் என்று எழுதுகிறார்கள். 9 மிளகு வைத்து அரைத்து 7 நாட்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் எந்த விஷமும் உரியும் என்று எழுதுகிறார்கள். எனவே மருந்தல்ல, மாமருந்தாக விளங்குவது திருத்துழாய். அந்த நாற்றத்துழாய் முடி நாராயணன். திருவடியில் மட்டுமல்ல, அவன் திருமுடியிலும் இருக்கிற மேன்மையும் ஏற்றமும் பெற்றது இந்த திருத்துழாய். அந்த நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால். இந்த நம்மால் என்பதை நம்மால் என்று பிரித்து சொல்வார்கள், நம்மால் என்று சேர்த்து சொல்வார்கள். அதாவது நாம் இப்போது பாடினால் அவன் நமக்கு பறை தருவான், நம்முடைய மால் நமக்கு பறை தருவான். நமக்கு மால் இருக்குமென்றாலும், மால் என்றால் மயக்கம். சில பேர் சுய மோகிகள், தன்னைத்தானே மோகித்துக் கொண்டு தன்னை பெரிதாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட குறையுடையவராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கருணை பாலிக்கிறவன் கடவுளாக மாறுகிறான். நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால். அவன் புகழை பாடிய மாத்திரத்தில் நமக்கு பறை தருகிறான், புருஷார்த்தங்களை அருளுவதற்கு தயாராக இருக்கின்றான். அடுத்து அந்த பெண்ணை அவர்கள் கேலி பேசுகிறார்கள். அப்படிப்பட்டவனை நாங்கள் பாடுகிற போது கூட நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, இது என்ன நியாயம்? பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். இந்த பண்டொரு நாள் என்பதற்கு நேரடியாக நீங்கள் பொழிப்புரை எழுதினால் முன்பு ஒரு நாள், அதாவது ராமாயணம் முன்னர் நடந்தது. அப்படி முன்பொரு நாள் நடந்த ராமாயண யுத்தத்தில் கும்பகர்ணன் தோற்று விழுந்தான். இது வெளிப்படையான பொருள். ஆனால் ஒரு நயம் இருக்கிறது. பண்டு ஒரு நாள்,
ராமாயண கதை படித்தவர்களுக்கு தெரியும், ராவணனை போன்றவர்கள் முதல் நாள் போருக்கு வருகிறார்கள், பின்னாலும் வருகிறார்கள். இந்திரஜித்தன் ஒரு நாள் வருகிறான், பிறகு இன்னொரு நாள் வருகிறான். ஆனால் கும்பகர்ணன் ஒரே ஒரு நாள் தான் போருக்கு வருகிறான், அன்றே மாண்டு போய் விடுகிறார். இந்த மிகப்பெரிய வரலாற்று குறிப்பை பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணன் என்று குறிக்கிறாள். கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணன் என்றால் யமனுடைய வாயில் வந்து விழுந்த கும்பகர்ணன். ராமன் கொன்றான் என்று பழி சொல்ல விருப்பமில்லை. ஒருவர் தண்ணீர் குடிப்பதற்கு ஏரி வெட்டி வைக்கிறார், அதில் வந்து ஒருவர் விழுந்து விட்டால் அது ஏரி வெட்டி அவருடைய தவறா? அது மாதிரி தயரதன் பெற்ற மரகத மணித்தடம் ஸ்ரீராமன், அதில் வந்து விழுந்து இறந்தவன் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணன் என்று நயம்பட பேசுகிறார். 6 மாதம் தூக்கமுடையவன் அவன், தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. தோற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு பரிசு தர வேண்டும். அப்படி கும்பகர்ணன் தோற்றவன் இந்த தூக்கத்தை இவளுக்கு பரிசாக கொடுத்து விட்டு போயிருக்கிறான். கும்பகர்ணன் இவளோடு போட்டி போட்ட போது இவள் வெற்றி பெற்று விட்டாளாம். அந்த கேலி பேசுகிறார்கள், தோற்றும் உனக்கே பெரும் தொழில்தான் தந்தானோ. சோம்பல் எல்லா நோய்களுக்கும் மகப்பேறு மருத்துவ மறை. ஆங்கிலத்திலே என்தூசியாசம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அதை பற்றி ஆழமான பொருள் சொல்லுகிறவர்கள், என்தூசியாசம் என்றால் உற்சாகம் என்று மட்டும் பொருள் அல்ல, இறைமையில் நிறைந்தவர் என்று ஒரு பொருள் கொள்ளுகிறார்கள். எனவே சோம்பல் இறைநிலைக்கு எதிரானது, உயிர்ப்பு இறைநிலைக்கு அடையாளமானது. நீ இப்படி கும்பகர்ணனை போல் தூக்கத்தில் இருக்கிறாயே, நீ அனந்த நிலையில் இருக்கிறார், அதாவது தூக்கமும் இல்லை விழிப்பும் இல்லை, அந்த நிலையில் இருக்கிறாய், ஆற்ற ஆந்தல் உடையாய். ஆனால் நீ யார்? எங்களுக்கு அரும் கலை. நீ வந்தால் எங்கள் கோஷ்டிக்கே பெருமை, எங்கள் கோஷ்டியே ஒளி வீசக்கூடியது, எங்களுக்கு நல்ல அணிகலன் நீ. தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். தேற்றமாய் என்றால் படுத்த நிலையிலேயே அப்படியே எழுந்து வெளியிலே வந்து விடாதே. அதுக்கு ஒரு உரை சொல்வார்கள், வால்மீகத்திலே இலக்குவனை பார்க்க தாரை வந்த மாதிரி வந்து விடாதே, நீ உன்னை அழகுபடுத்தி கொண்டு திருத்தமாக வர வேண்டும் என்ற குறிப்பை அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேல் என்று பாடுகிறார்கள். 15வது பாடல். முதல் 5 பாடல் பாயிரமாகவும், அடுத்த 10 பாடல்கள் உறங்குவோரை எழுப்புவதாகவும், அந்த உறங்குவோரை எழுப்புவதாக பாடுவதே 10 ஆழ்வார்களை குறிப்பதாகவும் வைணவத்தில் உரை சொல்வது மரபு. இந்த 15வது பாடலில் இளங்கிளியை எழுந்து வா என்று அழைக்கிறாள். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ. இது உரையாடல் பாவத்தில் அமைந்திருக்கிற ஒரு பாடல். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அழையேன் மின்னங்கமீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாயே. உரையாடலாக அமைந்திருக்கிற பாடல். இப்பாடலில் எழுப்பப்படுகிற பெண்ணும் சற்று வாய்த்துடுக்கானவள். இவளது தோழிகள் அதனை அறிவார்கள். அதனால் பாடல் முழுவதுமே உரையாடல் அமைப்பிலேயே ஓடிக்கொண்டே இருக்கிறது. எனவே நேரடியாக பாடலை நாம் சிந்திப்போம். எல்லே இளங்கிளியே, உள்ளே உறங்குபவள், வெளியே எழுப்புகிறவர், இருவருக்கும் நடக்கும் உரையாடலில் ஒருவரையொருவர் தாக்கியும் கேலி பேசியும் பிறகு உள்ளுறங்குபவள் பணிந்து போவதுமாக பாடலுடைய அமைப்பு அமைந்திருக்கிறது. இல்லே என்று அழைப்பது பாண்டி நாட்டுக்கு உரிய ஒரு பழக்கம். இல என்பது போல ஒரு சொல் அங்கு ஒலியாக அமைந்திருக்கிறது. அது இகழ்ச்சி குறிப்பு என்றும் பொருள் சொல்லுகிறார்கள், வியப்பு என்றும் பொருள் சொல்லுகிறார்கள். இவ்வளவு பொழுது பிடிந்துமா தூங்குகிறாய் என்ற வியப்பு அந்த எல்லே என்பதில் அடங்கி இருப்பதாக பொருள் கொள்ளுகிறார்கள். திருநெல்வேலி பக்கத்திலே பாண்டி நாட்டிலே ஏட்டி என்று பெண்களை கூப்பிடுகிற ஒரு பழக்கம் உண்டு. இல்லை என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கிற, எந்திரி, இல்லை இந்த சொல்லினுடைய ஒரு அமைப்பாக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. பாண்டி நாட்டுக்கு உரியவள் ஆண்டாள் நாச்சியார். எல்லே இளங்கிளியே, இளமையான கிளி. கிளிக்கும் ஆண்டாளுக்கும் உள்ள தொடர்பு இந்த உலகமறிந்த ஒரு பெரிய விஷயம். இல்லை என்ன பொருள் என்று கேட்டால், இங்கே தூங்கி கொண்டு இருக்கிறாளே அவ முழிச்சுட்டா. முதல் வீட்டிலே இவர்கள் பாடிய பாடலை கேட்டுவிட்டு அதை பாடிக்கொண்டு இருக்கிறார். அவள் மகா ரசிகை.
அந்த முதல் வீட்டில் என்ன பாடினார்களோ அந்த பாடலை வேற இப்போது இனிமையாக பாடிக்கொண்டிருக்கிறார். அப்போ இவர்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். அந்த இளங்கிளி என்ற வார்த்தையினாலே அவள் கிளி எப்படி மிழற்றுமோ அப்படி அந்த பாடலை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று ஒரு அர்த்தம் பண்ணுகிறார்கள். நீயும் கிளியும் சமம் என்று சொன்னாலும் கிளி போன்ற குரல் என்பதாலே கிளி சமமாகிடும். ஆனால் உன் இளமைக்கு கிளி ஈடாகாது. இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, அது என்ன இன்னும், உனக்கு தான் விழுந்து காதல் விழுந்து எழுந்து விட்டாயே, அப்புறம் என்ன மறுபடியும் படுத்துக்கொண்டே இருக்கிறது, இன்னும் உறங்குதியோ. உடனே உள்ள இருக்கிறவள் சொன்னாள், சில் என்று அழையேன் மின், என்ன என்னடி சில்லுன்னு கூப்பிடுறீங்க, சிலுகு சிலுகு என்று உரை எழுதுவார்கள். அதாவது எலும்பை பனி குளிர் தொலைக்கும், அப்படியே ஊசி குத்துற மாதிரி எலும்பை தொலைக்கும். அது மாதிரி உங்கள் சொல் என் எலும்பை தொலைக்கிறது. எப்படி சிலீர் என்று பனி போய் எலும்பை தொலைக்குமோ அப்படி உங்கள் வார்த்தை என்னை தொலைக்கிறது. சில்லென்று அழையேன் மின், என்ன அப்படி கூப்பிடாதீர்கள் என்று சொல்லுகிறார். நங்கைமீர், நங்கைமீர் என்றால் பூரணமான தன்மை உடையவர்கள், நீங்களெல்லாம் பூரணர்கள். அப்படி இருக்கிற நீங்கள் என்ன போய் இப்படி எல்லாம் சொல்லலாமா, இந்த வார்த்தையை கேட்டு என்னால் எப்படி சகித்துக் கொள்ள முடியும், என்னால் முடியாது என்று. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீ கிருஷ்ணனை அனுபவித்துக் கொண்டு படுத்திருக்கிறாய், அவ என்ன நினைக்கிறா, அந்த கிருஷ்ணானுபவத்தில் இவர்கள் அழைப்பதே இடையூறாயிற்றுன்னு நினைக்கிறாளோ என்று ஒரு பொருள் சொல்வார். அதுக்கு நீங்க யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உரை வைணவத்தில் ஒரு அற்புதம். பெருமாள் கோயிலில் போய் உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு நல்ல காலட்சேபம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அருமையாக ஒரு மனிதர் பாசுரத்துக்கு வியாக்கியானம் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த கோயிலுக்கு உள்ளே இருந்து பலிமூர்த்தி அது வெளியில டம் 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 என்று ஒலி எழுப்பு கொண்டு வந்தா, இங்க நல்ல காலட்சேபம் கேட்பதற்கு அந்த பெருமாள் எழுந்தருளுவதே கொஞ்சம் லேசா ஒரு 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 அசௌகரியமா தெரியாதா? இது என்னுடைய வார்த்தை அல்ல. திருவரங்கத்தில் சந்திர புஷ்கரிணி கரையில் திருப்புன்னை மரத்தின் கீழே பெரியோர்கள் பலர் கூடி திருவாய்மொழி அர்த்தானுசந்தானம், அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறது. அர்த்தானுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிற போது பலி சாதிக்க செல்வர் எழுந்தருளியது, அந்த மூர்த்தி எழுந்தருளியது அவர்களுக்கு அசகியமாக இருந்தது. அதாவது ரசிக்க முடியாததாக இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. உற்சவமூர்த்திகளில் ஒருவர் எழுந்து வருகிறார், இந்த காலட்சேபம் கேட்டுக்கொண்டிருக்கிற போது அதுவே அசௌகரியமாக அவர்களுக்கு தெரிகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மாதிரி இவள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் கண்ணனை, இவங்க வாசல்லேருந்து கூப்பிடுறது அனுபவத்துக்கு தான் கூப்பிடுகிறார்கள், ஆனா அதுவே ஒரு மாதிரி சில்லுன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கிறதா. இவர்கள் பேச்சு கிருஷ்ணனை மனத்தால் அனுபவிக்கும் சுகத்திற்கு இடையூறு ஆயிற்று. அதனால அவர் சொன்னா, நங்கை மீர் பூரணமான நீங்கள் என்னை இப்படி அழைக்காதீர்கள், போதருகின்றேன், வந்து விட்டேன், வர்றேன் வர்றேன், இதை வந்துடுறேன் அப்படின்னு. சில பேர் வர்றேன் வர்றேன்னு சொல்வார்களே ஒழிய சொல்லியே காலத்தை ஓட்டி கொண்டிருப்பார்கள், வரமாட்டார். கண்ணனை யசோதை அழைக்கிறா, போதர் கண்டாய் இங்கு போதர் கண்டாய், போதரேன் என்னாதே போதர் கண்டாய். இந்த வர்றேன் வர்றேன்னு சொல்லி டயத்தை எடுத்துக்காதே. போதர் கண்டாய் இங்கு போதர் கண்டாய், போதரேன் என்னாதே போதர் கண்டாய். பெரியாழ்வார் திருமொழியில் வருகிறது. சில பேர் வீட்டில் புறப்படும் போது மனைவியை கிளம்பலையா வரலையா அப்படின்னு கேட்பார்கள். அந்த அம்மா ஒரு பதில் சொல்வார்கள், 5 நிமிஷத்தில் வர்றேன்னு அரை மணி நேரமாக சொல்கிறேனே உங்களுக்கு புரியலையாம்பாங்க. 5 நிமிஷத்தில் வர்றேன்னு அரை மணி நேரமாக சொல்கிறேனே உங்களுக்கு புரியலையா அப்படின்னு. அது மாதிரி வர்றேன் வர்றேன்னு சொல்லியே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறாள். போதருகின்றேன். உடனே வெளியில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், நீ வாயாடி, எங்களுக்கு தெரியாதா உன்னை பற்றி, நீ என்ன பேச்சு பேசுவேன், இட்டுக்கட்டி பேசுறது ரொம்ப கெட்டிக்காரி. அதாவது நடக்காது நடந்ததா சொல்கிற மாதிரி வர்றேன் வர்றேன்னு சொல்கிறிய ஒழிய நீ கிளம்ப மாட்டேங்கிற. கட்டுரைகள், கட்டி உரைத்தல் கட்டுரை, வல்லை உன் கட்டுரைகள், அதில் நீ ரொம்ப கெட்டிக்காரி, வாயாடி இட்டுக்கட்டி சொல்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரி. பண்டே உன் வாய் அறிதம், உன் வாய் என்னன்னு எங்களுக்கு அப்பவே தெரியும், முன்னமே உன் வாயை தெரியும். இப்போ உள்ள இருந்த பெண்ணுக்கு அழுக வந்து கொடுத்து, தன்னை வெளியில் இருக்கிறவங்களாம் இப்படி பேசினார்கள். ஒன்று வல்லீர்கள் நீங்களே, என்ன வாயாடின்னு சொல்லாதீங்கடி, நீங்க தான் வாயாடிங்க, வல்லீர்கள் நீங்களே. இப்போ வெளியில இருப்பவர்களுக்கும் உள்ள இருப்பவர்களுக்கும் இடையில அந்த மோதல் வெடிக்கிறது. ஆனா உள்ள இருக்கிற பெண் பாருங்க, முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டா, என்ன வாயாடின்னு சொல்றீங்க, நீங்கெல்லாம் தான் வாயாடி அப்படின்னு கோவத்துல பேசினவ ஒரு செகண்டுக்குள்ள தன்னை பத்தி யோசிச்சுட்டு நானே தான் ஆகிடுகிறேன். ஆஹா, இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று சொல்வார்கள். அதனால்தான் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருப்பாவை ஆகிறது இப்பாட்டு இரே என்று எழுதி வைத்தார். அது ஏன் இந்த பாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தவறு இன்னொருவருடையதாக இருந்தாலும் கூட
பண்பு நலன் கருதி அது என் தப்பாவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பரதாழ்வானை போல ஒப்புக்கொள்ளுகிற பண்பு இருக்கணுமா. வல்லீர்கள் நீங்களே, நீங்க தான் வாயாடின்னு வெளியில இருக்கிறவங்கள பார்த்து சொன்னவ, நானே தான் ஆயிடுக, நான் தான் அந்த வாயாடியா இருந்து